அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மல்லாட்டை கேக் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வேர்க்கடலை மிட்டாய் அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வேர்க்கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வேர்க்கடலை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்தது இதுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்க போகிறோம். வெல்லத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ வெல்லம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கால் கிலோ வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையில் இருக்க இந்த தோலை நீக்கிடலாம். 1/4 கிலோ வேர்க்கடலை, 1/4 கிலோ வெல்லம். இது ஏற்கனவே வறுத்த கடலை தான், அதனால் இதை நம்ம திரும்பி வறுக்க வேணாம். ஒருவேளை நீங்கள் பச்சை கடலையாக யூஸ் பண்ணுறீங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் தோலை நல்லா நீக்கிட்டாச்சு. இதை 1-2 இப்படி உடச்சி விட்டுக்கலாம். முழு கடலையாக இருக்குது, 1-2 உடச்சி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெல்லத்தை இதில் சேர்த்துருங்க பாத்திரத்தில். அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இதை பாகாக மாற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். லைட்டாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெல்லத்தோட இனிப்பு தெரியும். இந்த வெல்லம் பாவு காய்ச்சும் போது நீங்கள் சுக்கு பொடி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசமாக ஃப்ளேவராக தூக்கி கொடுக்கும். இப்போது சுக்கு பொடி இல்லாதனால நாங்கள் போடல. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெல்லம் இப்படி நீங்கள் கரைக்கும் போது இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வடிகட்டிட்டு திரும்பியும் பாகு ரெடி பண்ண ஆரம்பிங்க. இப்போது இதில் வந்து நாங்கள் கரைக்கும் போது எதுவும் மண் தட்டுப்படலை, எங்களுக்கு சத்தத்துலேயே கேட்கும் நம்மளுக்கு. அதனால் இது சுத்தமாக இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே வந்து பாகுக்கு ரெடி பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு மண் தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வடிகட்டிட்டு நீங்கள் திரும்பியும் பாகுக்கு ரெடி பண்ணுங்க. பாகு ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தட்டில் தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதனால் இதில் எண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்னும் நல்லா கெட்டியாகணும். இப்போ பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பாகு ஊற்றும் போது அது நம்மளுக்கு உழும்போதே டங்குன்னு சத்தம் கேட்கும். இது இன்னும் பாகுக்கு ரெடி ஆகலை. இந்த பாகு இப்படி நசுங்குது பாருங்கள். இது நம்ம பதம் கிடையாது. அடுத்ததாக நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றும் போதே உங்களுக்கே தெரியும். அது அப்படியே தண்ணிக்கு மேலே அப்படியே நிற்கும். இப்போ செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணோம் பாருங்கள். இப்போ கல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுடைய பதம். திரும்பியும் நம்ம பதம் செக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா கல் மாதிரி இருக்குது. இதுதான் நம்மளுடைய பதம். இப்போ போட்டால் டங்குன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இதுதான் நம்மளுடைய பதம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே கிளறிட வேண்டியதுதான். அடுப்பை டப்புன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலையை போட்டு அப்படியே பரட்டி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இந்த தட்டில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடகடன் பண்ணிடணும், இல்லைன்னா போய் இறுகிடும். சீக்கிரமாக பண்ணிடணும், இல்லைன்னா எல்லாம் போய் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். கொஞ்சம் எடுத்து ஸ்பூன் தட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உருண்டையாக பிடிச்சி உருண்டையாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு இதை கட் பண்ணிடலாம் ஷேப்பாக. இப்போ இதை கத்தி வச்சு இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். திரும்பி தட்டிக்கலாம். கவுத்தி போட்டு இப்படி தட்டிக்கலாம். நம்மளுடைய வேர்க்கடலை கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கவுத்தி போட்டு எடுத்தோம் இல்லையா, இப்போ நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.